ஹாய் வீவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேலி ப்ரைம் 7.0வில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் அதில் நம்ம ஏதாவது ஒரு லெஜரோட நேமோ இல்லை ஒரு ஸ்டாக் ஐட்டம் நேமோ கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ டேலிக்குள்ளே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு சும்மா ஏ அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்ற அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, டேலியில் ஏன்ற நேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை அப்படின்றதான் மீனிங்கான கிடையாது. ஸோ நம்மளோட ஸ்மார்ட் ஃபைண்டுக்குமே சில வித லிமிட்டேஷன் அப்படின்றது வந்து கான்ஃபிகாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே வந்து அதோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் இப்போ F11 கொடுத்து கம்பெனியோட ஃபீச்சர்ஸ்க்கு போயிடுறேன். ஃபீச்சர்ஸ் போனதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஷோ மோர் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஃபைனில் லிமிட் ஃபார் கீவேர்ட் அக்கரன்சஸ் அப்படின்றது வந்து 0ல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ 0ன்னு இருக்கிறனால தான் நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே அங்கே வந்து எடுத்துகிட்டு வரல. நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்றது வருது. ஸோ நான் இப்போ இதை 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்கார்ட்ஸை மட்டும் வியூ பண்ணும் நம்ம கொடுக்குற நேமை பேஸ் பண்ணி. ஸோ நான் இல்லை 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 2 ரிசல்ட் நமக்கு வந்து வியூ பண்ணும். ஸோ எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஸோ நம்ம 100 அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இந்த தான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஏன்றதை சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு லோடிங் ஆகிட்டு ஏன்ற நேமில் இருக்கிற எல்லாத்தோட ரிசல்ட்டும் நமக்கு இங்கே வந்து வியூ பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸில் 125 ரிசல்ட் நமக்கு இங்கே வந்து வியூ ஆகுது. ஸோ அதே மாதிரி மாஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆஃப் ரிசல்ட் நமக்கு வந்து வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்றது வந்துட்டுருக்கு. நீங்கள் லிமிட்டேஷன் 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100ஓட ரிசல்ட் நமக்கு வந்து வியூ பண்ணும். ஸோ நீங்கள் அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் இங்கே வந்து வியூ பண்ணும். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விபி இன்ஃபோடெக் சேனலில் 99 ருபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேலி ப்ரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ருபீஸ். ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக பவர் பிஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் அடிஷ்னல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு vivinfotech.com அப்படின்னா சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஒன்று வந்து டேலியோட பேசிக் கோர்ஸு, இன்னொன்று வந்து பவர் பிஐயோட பேசிக் கோர்ஸு. ஸோ நீங்கள் உங்களுக்கு டேலியோட இது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு 99 தான் அதோட காஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் செக் அவுட் கொடுத்து
உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பிஐயோட கோர்ஸ் எப்படி பை பண்ணுறது அப்படின்னா, பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் வெறும் 49 தான். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.